லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாப்பா அப்போ அபி போய் ஆசிரமத்துல பாத்துக்கிட்ட பாப்பா எங்க பாப்பாவா? தான் குழந்தைனே தெரியாம இத்தனை நாளா அபி உன்னை பாத்துக்கிட்டாளா பாப்பா? ஐயோ என்ன கொடுமை இதெல்லாம். என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்ல டாக்டர், சாரி. தேங்க்யூ. பாப்பா, நீ ஆட்டோல என் கை கட்டுற தூரத்துல தான் இருந்தியா? நீ எனக்கு இவ்வளவு பக்கத்துல இருந்தும் உன்னை பார்க்காத ஒரு முட்டாளா இருந்திருக்கனே. மங்கா எனக்கு போன் பண்ணும்போது நான் போனை எடுத்திருந்தா உன்னை அவன் தூக்கிட்டு போயிருக்க மாட்டான்ல. எல்லாமே ஏன் தப்பு தான் பாப்பா, ஏன் தப்பு தான். என் பாப்பாவை தூக்கிட்டு போன மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை உயிரோட எரிச்சிருவேன். பாப்பா நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. உன் அப்பா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை தேடி நான் வரேன். உன்னை தூக்கிட்டு போனவனை கொன்னு உன்னை காப்பாத்தி அம்மா கிட்ட சேர்க்கிறேன். இது உன் மேல சத்தியம். எனி ப்ராப்ளம்? இனிமே ப்ராப்ளம் எனக்கு இல்லை டாக்டர், பாப்பாவை தூக்கிட்டு போனவனுக்கு தான். யாரும் கவலைப்படாதீங்க, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. நான் போய் பாப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். சீதா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையிலேயே போனா, இன்னும் காணோமே. ஏய் நில்றா, சீக்கிரமா போங்க. இவ கோயிலுக்கு போனா மட்டும் உலகத்தையே மறந்துடுவா. இவளையும் தப்பு சொல்ல முடியாது. மனசு முழுக்க கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கடவுள் மட்டும்தானே ஒரே அரவணைப்பு. அபி செஞ்சு இந்த வீட்டில் இல்லைன்ற வேதனையை தீர்க்க சீதாவுக்கு கோயிலுக்கு போறது மட்டும்தான் ஒரே ஆறுதல். பசி தாங்க முடியல. கொஞ்ச நாளா சரியா மாத்திரை மருந்து போடல. மாத்திரையை போடணும். சாப்பிடாம மாத்திரையை போட முடியாது. சீதா வந்துதான் சமைக்கணும். என்ன பண்றது? சரி, சீதாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். என்ன சீதாவுக்கு ஃபோன் போகல? கோவிலுக்குள்ள டவர் கிடைக்கலையோ? என்ன பண்றது? சரி, நாமளே கிச்சனுக்குள்ள போய் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு மாத்திரை போடுவோம். டேய்
நில்றா. என்ன சமைக்கிறது? ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். தோசை மாவு இருக்கு. தோசையை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். சின்ன வயசுல நான் பேச்சுலரா இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்டது. இப்ப சமைக்க சரியா வருதானு தெரியலையே. பாப்போம். தோசை தானே, ட்ரை பண்ணுவோம். நான் நினைச்ச மாதிரி தோசை கோணல் கோணலா ஆயிடுச்சு. தோசையா அது? தோசையை சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கு. அபி இருந்த வரைக்கும் வீடு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. பசி வர்றதுக்கு முன்னாடியே அபி சாப்பாடும் மாத்திரையோட வந்துருவா. நல்லா கவனிச்சுக்கிட்டா. இப்ப சாப்பிட்டீங்கன்னு கேட்க கூட ஆள் இல்லை. சத்தியமா? எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. அபி, என்ன அபி பண்ணிட்டு இருக்க நீ? அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்ன தடுக்காதீங்க. வா சஞ்சீவ். நெஞ்சு வலி அதிகமாயிட்டு போகுது. யாரையாவது ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். எங்க என் போனு? சீக்கிரம் போங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், யாரா நீ? மரியாதையா எங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிரு. எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. டேய், குழந்தைய குர்றா. குழந்தைய குர்றா. நிறுத்துறா. நிறுத்துறாங்கறல. நிறுத்துறா. சார், ரொம்ப அடிபட்டு இருக்கு சார். குழந்தைய காப்பாத்தன்மையா? முதல்ல பைக் அடியா. பைக் எடு. பைக் எடுங்கறல. போ போ. வாங்க சார். போ, பைக் எடு. போயா போயா.
அப்பா கால் பண்றாரு. ஹலோ அப்பா. ஹலோ அப்பா. என்னப்பா கால் பண்ணிட்டே பேச மாட்டேன்றீங்க? அப்பா சந்தோஷ். அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அப்பா பேசுங்கப்பா. நெஞ்சு வலி. கட் ஆயிடுச்சு. சரி அம்மா கால் பண்ணலாம். அம்மா காலையிலேயே கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்களே, அப்போ அப்பா மட்டும் தான் வீட்டுல இருக்காங்களா? என்னாச்சுன்னு தெரியலையே. அபி குழந்தைய ஏவல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டதா அம்மா சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. ஏவல் அபி குழந்தைய மங்கா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சா, இல்ல அந்த மந்திரவாதி அபி குழந்தைய யாகத்துல இறக்கி பலி கொடுத்திருப்பாரா? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்பா அப்பா என்ன காணோம்? அப்பா பேசாம அந்த மந்திரவாதிக்கே போன் பண்ணிட்டா. ஆ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கருட. சொல்லு ஸ்ரீஜா. மந்திரவாதி ஒண்ணு இல்ல, எங்க அம்மா நீங்க அனுப்பின ஏவல் அபி குழந்தைய தூக்கிட்டதா சொன்னாங்க. அந்த ஏவல் குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சா? அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். இன்னும் இல்ல ஸ்ரீஜா. ஏவல் இன்னும் அபி குழந்தைய கொண்டு வரல. ஏவல் இன்னும் அபி குழந்தைய கொண்டு வரலையா? ஏதாவது பிரச்சனையா மந்திரவாதி? நீ கவலைப்படாத ஸ்ரீஜா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த அபியோட குழந்தைய இன்னைக்கு யாகத்துல பலி கொடுக்க போறது உறுதி. நல்லா கேட்டுக்கோ. அத தடுக்க ஆண்டவனாலையும் முடியாது. தேங்க்ஸ் மந்திரவாதி, நீங்க எனக்கு பண்ற உதவிய என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். நான் அபி குழந்தைய யாகத்துல இறக்கி பலி கொடுத்துட்டு நான் உனக்கு போன் பண்றேன். சரிங்க. அபி, உன் குழந்தை சாக போறத நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே நான் வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நான் உன்னை ஜெயிக்க போறேன்டி. நான் சவால் விட்ட மாதிரி உன்னை பைத்தியக்காரியா நடு தெருவுல நிறுத்தி பிச்சை எடுக்க வைக்க போறேன் பாரு. அப்பா என்ன இங்கேயும் காணோம்? அப்போ எங்க தான் போயிருப்பாரு? எங்க இருந்து போன் பண்ணாரு? என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா அப்பா என்ன இது? இந்த ரூம்ல அப்பா இல்லையே. அப்போ எங்க தான் இருக்காரு? அப்பா 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 என்னது? எங்க போனாரு? வீட்ல இருந்து தானே பேசினாரு. எங்க போனாரு? ஏன் பதில் பேசாம விட்டாரு? ஒண்ணுமே புரியலையே. இப்ப எங்க போயிட்டாரு?
ஒருவேளை மேல இருப்பாரோ? அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா 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 என்ன இது? போன் எடுக்க மாட்டேன்றாரு. எங்கதான் போயிருப்பாரு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன மங்கா, நீ தேடுற உன் அண்ணனுக்கு போன் போக மாட்டேங்குதா? ஆமா. சரி விடு, அப்புறம் பாத்துக்கலாம். நீ வா, நம்ம சாப்பிட போலாம். இல்ல வேண்டாம், நான் அண்ணன் கிட்ட பேசியே ஆகணும். நான் வேற யார்கிட்டயாவது போன் வாங்கி பேசி பாக்குறேமா. இவ அடங்க மாட்டா போல இருக்கே. இவளுக்கு நம்ம போட்ட பழைய பிளான் தான் சரிப்பட்டு வரும். நீ போனை கூட. அப்பா அப்பா எங்க போனாரு? என்ன கிச்சன்ல ஏதோ கருகுன ஸ்மெல் வருது. அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா எழுந்துருங்க. அப்பா என்ன பாருங்கப்பா. எழுந்துருங்கப்பா. அப்பா எழுந்துருங்க. என்னாச்சுப்பா? அப்பா நெஞ்சுவலி. என்னாச்சு? மாத்திரை. நெஞ்சுவலி மாத்திரை. மாத்திரையா? மாத்திரை இருங்க வரேன். எழுந்திருக்கப்பா. பார்த்து எந்திரிங்க. எந்திரிங்க. எந்த மாத்திரைப்பா? அப்பா பரவாயில்லையாப்பா? இப்போ வாங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்கப்பா. சரி நான் வரேம்மா. இரு, போகலாம். நான் பண்ண நம்பர்ல இருந்து வருதா? இரு, ஒரு முக்கியமான கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சிம்ல இருந்து நீ தேடுற அண்ணனுக்கு போன் போகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்கம்மா. அப்பா இப்ப பரவாயில்லையாப்பா? வாங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க. சந்தோஷ், இப்ப நீ மட்டும் வரலனா? அப்பா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கப்பா. நீங்க முதல்ல வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம்ப்பா, நான் டைமுக்கு மாத்திரை போடாதனால தான் நெஞ்சுவலி வந்துருச்சு. இப்போதான் மாத்திரை போட்டல, பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்பா உங்களுக்கு ஹார்ட் வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, டைமுக்கு டேப்லெட் போட வேண்டியது தானே? வயசாயிடுச்சுல, அதான் ஞாபக மருதி அதிகமாயிடுச்சு. அபி இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டா. அபி போனதுமே எல்லாம் போயிடுச்சு. என்னால என்னை பார்த்துக்க முடியல, உங்க அம்மாவாலையும் என்னை பார்த்துக்க முடியல. உங்க அம்மாவும் அபி செஞ்சு படுற கஷ்டத்தை பார்த்து பாதி உசுறு போனவளாயிட்டா. இப்படியே போனா நானும் சரி, உங்க அம்மாவும் சரி, ரொம்ப நாளைக்கு. ஐயோ அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அபியும் சஞ்சீவா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வந்துருவாங்கப்பா.
அந்த காலம் நெருங்கிடுச்சுப்பா. என்னப்பா சொல்ற? நிஜமாதான்ப்பா சொல்றேன். ஒரு ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். டாக்குமெண்ட்லாம் ஓகே தான் சார். அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல சார். நேராக போய் பேசி வேலையை முடிச்சிட வேண்டியதான். லீகலாக அப்படிலாம் பண்ண முடியாது சார். ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் கொடுத்தா மட்டும் என்ன சார் ஆக போகுது? நாம நினைச்சதை தானே பண்ண போறோம். இல்லை சார், இது ரொம்ப தப்பு சார். தப்பு சரியில்லை நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட பேசி உங்களுக்கு வேணுன்றதை நான் வாங்கி தரேன். நீங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க.